அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி, உதவி பேராசிரியராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். இந்த 278வது வார புத்தக பகிர்வு நிகழ்வில் நான் 2 புத்தகங்கள் பற்றிய எனது சிறு மதிப்புரை மற்றும் எனது அனுபவங்கள். நான் இன்றைய புத்தக மதிப்புரை நிகழ்வில் தேர்ந்தெடுத்த 2 புத்தகங்கள் திருமண பந்தம் மற்றும் நல்லதொரு குடும்பம் ஆகும். இந்த 2 புத்தகங்களுமே வே இறையன்பு ஐயா அவர்களால் எழுதப்பட்டது. வே இறையன்பு ஐயா அவர்களுக்கு பெரிய அறிமுகம் ஏதும் தேவையில்லை. இவர் மிகவும் அறிந்த, நம்மால் மிகவும் தெரிந்த ஒரு நபர்தான். பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் பற்றிய ஒரு சிறிய குறிப்பை முதலாவதாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர் 1963ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். வேளாண் அறிவியல் துறையில் இளங்கலை முடித்த பின்பு வணிக மேலாண்மை, ஆங்கிலம் மற்றும் தொழிலாளர் மேலாண்மை ஆகிய துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். மேலும் திருக்குறளில் மனிதவள மேம்பாடுகள் மற்றும் திருவள்ளுவர் ஷேக்ஸ்பியர் ஒப்பாய்வு ஆகியவற்றிற்காக முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். மேலும் இவர் கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் IAS அதிகாரியாக பணியாற்றி உள்ளார். மேலும் நமது தமிழக அரசின் தலைமை செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் மிகச்சிறந்த பேச்சாளராக, குறிப்பாக இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் பேசக்கூடியவர். இவரது எழுத்துக்கள் மற்றும் பேச்சுகள் சமூக உணர்வுடனும் நேர்மையை போற்றும் விதத்திலும் அமைந்திருக்கும். இவை இறையன்பு ஐயா அவர்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். வே இறையன்பு ஐயா அவர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது அது நமது மனதிற்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் தொடர்ச்சியாக அளிக்கக்கூடியதாக இன்று மட்டுமல்ல என்றுமே இருந்திருக்கிறது. எனவே ஐயா அவர்களின் கைவண்ணத்தில் எழுதிய திருமண பந்தம் மற்றும் நல்லதொரு குடும்பம் என்ற 2 புத்தகங்களையும் நான் மதிப்புரை செய்ய விரும்புகிறேன். நான் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன், ஏன் இந்த 2 புத்தகங்களை தேர்ந்தெடுத்தேன் என்றால், இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு மனிதனுக்கு அம்மா, அப்பா, உடன் பிறந்தவர்கள் என்றுதான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு அந்த ஒரு மனிதனோ அல்லது அந்த ஒரு மனுஷியோ தனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுத்த பின்னர் அவர்களுக்காக ஒரு தனியான குடும்பத்தை அமைத்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவது திருமண பந்தத்தின் மூலமாக அமைகிறது. அதன் பிறகு அந்த திருமண பந்தம் தொடர்ந்து அவர்களுக்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை அவர்கள் சேர்ந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகிறார்கள், புதிய உறுப்பினர்களை குடும்பத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இந்த 2 தலைப்புகளுமே, இந்த 2 புத்தகங்களுமே அதிக அளவில் தொடர்புடையதாக நான் தேர்ந்தெடுத்து இன்றைய நிகழ்வில் மதிப்புரை செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக திருமண பந்தம். இந்த புத்தகத்தில் ஐயா அவர்கள் சொன்ன சில கருத்துக்களையும் எனது அனுபவங்களையும் நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக திருமணம் என்ற இந்த ஒரு நிகழ்வானது மனிதர்களில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாகும். ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவதை மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களுமே விழா எடுத்து கொண்டாடுவதில்லை. மேலும் அவற்றுக்கு இடையே ஒரு நிரந்தரமான காதலோ அன்போ பிரிவாற்றாமையோ பெரிதளவில் இருப்பதில்லை, சில உயிரினங்களை தவிர. பெரும்பாலுமே இந்த இணை சேருதல் என்பது ஒரு இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே, தனக்கான அடுத்த தலைமுறையினை உருவாக்குவதற்காக மட்டுமே அமைந்ததாகும் மற்ற உயிரினங்களில். ஆனால் மனிதரில் மட்டுமே இந்த திருமண பந்தம் என்பது வெறுமனே இனப்பெருக்கத்தையும் தாண்டி ஒரு குடும்பமாக வாழுவதாக ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் உடலை காட்டிலும் மனம் முக்கியமானதாக இருப்பதால் தான் திருமண பந்தம் என்ற இணைப்பில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். இவ்வாறு திருமணம் என்பது இன்றைய காலத்தில் எவ்வாறு மாறிவிட்டது என்றால், அது ஒரு 2 குடும்பங்களுக்கு இடையேயான பணபலம், செல்வாக்கு அல்லது அதிகார மைய தொடர்பு ஆகியவற்றை
வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இன்றைய திருமணமானது மாறிவிட்டது அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நடக்கிற பெரும்பாலான திருமணங்கள்ல வந்து யாரு ரொம்ப பிரமுகர், ரொம்ப ஃபேமஸான யாராவது ஒருத்தங்க வந்து வராங்களா, என்ன மாதிரியான பூங்கொத்துக்கள் கொண்டு வராங்க, இல்ல என்ன மாதிரியான பளபளக்கக்கூடிய பரிசு பொருட்கள் வந்து கொண்டு வர்றாங்க, அதே மாதிரி பந்தியில வந்து எந்த ஃபேமஸான கேட்டரிங்கை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறுவக்கூடிய ஒரு அமைப்பா வந்து திருமணம் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுபோல திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு புது வாழ்க்கைக்கான தொடக்கமா இருக்கு. அப்புறம் ரெண்டு தொடர்பில்லாத மனிதர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்வுக்கான தொடக்கம் தான் திருமணம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி திருமணத்தோட நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, உடலையும் உள்ளத்தையும் மனதையும் பகிர்ந்து கொண்டு வாழ்வை செறிவு மிக்கதாகவும் பொருள் பொதிந்ததாகவும் ஆக்கிக் கொள்வதுதான் திருமணத்தின் நோக்கம். ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு மனிதர்களுக்கு இடையில மட்டுமே நடக்கிறதுனால திருமணம்ங்கிறது வெறும் சடங்கையும் தாண்டி இது எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அது மாதிரி உடலின் மூலம் உடலை கடக்கும் உபாயமே திருமணம் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு ஒரு ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து என்கிட்ட உனக்கு என் உடம்புல உன்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதே மாதிரி உன்கிட்டையும் எனக்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இதுலதான் திருமண பந்தம் ஆரம்பிச்சு கடைசியில என்னோட உள்ளத்திலையும் உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் திருமண பந்தத்தோட உச்சக்கட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையும் போது மட்டும்தான் அந்த அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடந்த அந்த வாழ்வானது ஒரு பூரணத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? திருமணம் அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லாம உடலையும் தாண்டி உள்ளம், அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பூரணத்துவத்தை எந்த இடத்துல அடையுது அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்வு அப்படின்னு தோணும். ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து நமக்கான ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே வந்து இனிமையாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லாருமே வந்து திருமண பந்தத்துக்குள்ள வந்து நுழையிறாங்க. ஆனா அந்த இனிமை அப்படிங்கிறத தாண்டி அந்த திருமண பந்தம் வந்து அவங்க மேல சுமத்துற பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். அதாவது நான் என்னோட சுதந்திரத்தை வந்து முழுமையா நான் இழக்க தயாராகிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறவங்க மட்டும்தான் திருமணத்தை வந்து செய்ய முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி நம்மளோட அம்மா அப்பா கூட இருப்போம், இல்ல ஆண்கள் வந்து பார்த்தோம்னா தனியா அவங்களோட வாழ்க்கைய வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்காக எந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா தன்னோட லைஃப் பார்ட்னரை ஒருத்தங்க வந்து சார்ந்து வாழக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி தன்னோட தூக்கம், உணவு, நேரம் இது எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு பேருமே வந்து சமரசம் செஞ்சுக்க கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப திடீர்னு நான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, கணவன் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா சாயந்தரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு வர முடியாம போயிடும். அந்த நேரத்துல வந்து மனைவி வந்து தான் கணவன் கூட வெளியே போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை வந்து தியாகம் பண்ணணும். சண்டை வராம ஓகே அப்படின்னு அதை வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருந்தா மட்டும்தான் இந்த உறவு வந்து போகும். இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அப்ப தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண தயாரா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து திருமணத்தை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இப்ப திருமணம் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துல நம்ம சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய விதங்கள்ல வந்து திருமணங்கள் வந்து நடந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையில மாலை மட்டுமே மாற்றிக்க கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நடந்திருக்கு. நிறைய பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு 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 இன்னைக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டிங்
அந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது வந்து ஒரு கடினமான ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மள வந்து நிறைய பேரு திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி ஹாஸ்டல்லையோ இல்ல வந்து எங்கேயாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருப்போம். அதாவது பெண்ணா பெண் தோழியோடையோ, ஆண் வந்து ஆண் நண்பர்களோடையோ எடுத்து இது பண்ணியிருப்போம். அப்ப வந்து அவங்களோடு நம்ம நிறைய நேரம் இருந்திருப்போம். ஆனா சில நேரங்கள்ல வந்து சண்டை வந்துச்சு, பொறுத்துக்க முடியாத அளவு சண்டை வந்துருச்சுன்னா உடனே நான் தனியா பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனா எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க முழுமையா தெரிஞ்சுக்காதவங்க ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இரவு பகல் எல்லா நேரத்திலையும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பரிசோதனை அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சேர்ந்து வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களோட தனித்தன்மைய அதிக அளவுல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாரு. அப்படி வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான், விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா மட்டும்தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறது சொல்றாரு. இந்த இடத்துல தனித்தன்மையை வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவன் வந்து அதிக கோபக்காரரா இருப்பாரு, மனைவி வந்து கொஞ்சம் பொறுமைசாலியா இருப்பாங்க. அப்ப ஒரு ஆரம்பத்துல சில வருத்தங்கள் இருந்தா கூட கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் ஆமா அவர் அப்படிதான் கொஞ்ச நேரத்துல கோவமா இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து சமாதானம் ஆயிடுவாரு. இல்ல ஒரு சில வீட்டுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப பெரிய உலக ஞானங்கள் இல்லாம வீட்டுல இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்ப வந்து சில நேரங்கள்ல கணவன் வந்து தன்னோட மனைவிக்காக நிறைய இடத்துல விட்டு கொடுத்து ஆமா அவ அப்படிதான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னா புரிஞ்சுக்குவா அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை அனுசரிச்சு அவங்களோட குணநலன்களை ஏற்றுக்கொண்டு வாழும்போது மட்டும்தான் அந்த திருமணம் அப்படிங்கிற இது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாராவது ஒருத்தருக்காவது அதிக அளவு முயற்சி, முதிர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெருந்தன்மை இது ரெண்டும் இருக்கும்போது மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாம போகும். ஆனா இது வந்து நம்ம ஒரு பிராக்டிக்கலா இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முதிர்ச்சியும் அந்த பெருந்தன்மையும் வந்து ஒரு கல்யாணம், இப்போ ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா அந்த கல்யாணத்தோட ஆரம்ப நிலை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்பு இருக்கும். ஆனா வந்து சண்டைகள் வந்து அதை தாண்டி நிறைய சண்டைகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவு தாண்டினதுக்கு அப்புறம் வரும். ஆனா ஒரு 30-35 வயது தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் இல்ல இவ வந்து இப்படிதான் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு முதிர்ச்சி வரும். அந்த நேரத்துலதான் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தன்னோட பின்னாடி வாழ்க்கை வந்து தான் மனைவி மட்டும்தான் தன் கணவன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அடையும் போது மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதா மாறக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் திருமணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வர்த்தகமா மாறிடுச்சு. இதுல வந்து தொழில்நுட்பத்தோட பங்கு வந்து முன்னிலை வகிக்கக்கூடியதா நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுல வந்து நம்ம திரைப்படங்களை இந்த இடத்துல வந்து நிறைய உதாரணங்களா வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப ஒரு படம் வந்து வந்திருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஆண் பாவம் கொள்ளாதது அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த திரைப்படத்தை கூட பார்த்து சிரிச்சிருப்போம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு கணவன் மனைவி வந்து வீட்டுலதான் பார்த்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அப்ப வந்து பார்த்தா அந்த மனைவி வந்து முழுவதுமா ஒரு சோசியல் மீடியால ஒரு பிரபலமாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் போடுவாங்க. ஒரு இன்ஃபுளுசரா மாறணும்னு நினைப்பாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து அவரோட கணவனுக்கு வந்து பிடிக்காது. அப்ப வந்து அந்த பெண் வந்து ஒரு ஒரு உண்மையான பெண்ணியம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு போலி பெண்ணியத்தோட நீ இது வந்து என்னோட விருப்பம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வந்து டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவங்க சேர்ற மாதிரியான ஒரு இதை வந்து காட்டியிருப்பாங்க. அப்ப இன்றைய திருமண வாழ்க்கையை வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுல தொழில்நுட்பத்தோட பங்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம சமூக வலைதளங்களா இருக்கிற ஃபேஸ்புக் இல்லைன்னா வந்து என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவியா சேர்ந்து இல்ல குடும்பமா சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்து போடுவாங்க. நான் வந்து என்னோட மனைவிக்கு வந்து லீவ் போட்டுட்டு கூட இருந்து பாக்குறேன், இல்ல வந்து அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி நகைக்கடை கூட்டிட்டு போய் நான் வந்து அவங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தேன் இப்படின்னு சொல்லி போடும்போது அந்த அவங்க சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி பதிவேற்றம் பண்றாங்க.
சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயுமே அவங்க அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எத்தனையோ பெண்கள் வந்து தன்னோட கணவனை வந்து அதிக அளவு கஷ்டத்துக்கு உட்படுத்துறது, இல்ல வந்து ஆண்கள் வந்து தன்னோட மனைவியை வந்து கஷ்டத்துக்கு உட்படுத்துறதும் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம சமூக வலைதளங்கள்ல வர அந்த சக்சஸ்ஃபுல்லான ஜோடி வந்து அப்படிதான் அவங்களோட உண்மையான வாழ்க்கையிலையும் இருப்பாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாதப்போ நம்ம வந்து நம்மளோட குடும்ப வாழ்க்கை அவங்கள மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஆசிரியர் சொல்லும் போது திருமணத்துல வந்து நிறைய வகையான திருமணங்கள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து காதல் திருமணம், இன்னொன்னு வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம், அப்புறம் ஏற்பாடு செய்யப்பட்ட காதல் திருமணம், மறுமணம், இப்படி வந்து நிறைய விதங்கள்ல திருமணத்தை வந்து வகைப்படுத்திட்டே இருக்காங்க. எந்த ஒரு திருமண வாழ்க்கையிலையுமே அந்த திருமண வாழ்க்கையை வந்து வெற்றிகரமா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அந்த அந்த உறவுக்கு இடையில வந்து ஒரு நேர்மையும் ஒரு தூய்மையும் இருக்கணும் அப்படிங்கறத ஆசிரியர் வந்து ரொம்ப வலுவா இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது நிகழ்வு மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு வீட்டுல வந்து திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த திருமணத்துக்காக வந்து எல்லா உதவிகள் எல்லாம் செய்யறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஊர்க்காரங்க எல்லாருங்கும் போது அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பெரும்பாலானவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை வந்து செய்யறத வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்ப நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னோட மாமா அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும்போது நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு பெரிய வீட்டுல வந்து எந்த பெரிய ஆடம்பரம் எல்லாம் இருக்காது. அந்த பெரிய வீட்டுல வந்து அங்கேயே எல்லாமே குக் பண்ணுவாங்க. அப்படி எல்லாமே ஒரே இடத்துல நடந்ததா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த மாதிரி பார்த்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருக்குது. ஆனா வந்து இப்ப வந்து நம்மளோட திருமணங்கள் வந்து எப்படி இருக்கு? இப்ப எனக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக போகுது. இந்த 10 வருடத்திலேயே வந்து திருமணம் நடைபெற முறையில வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப வந்து அந்த மணப்பெண் அலங்காரத்துல இருந்து, அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஒரு மேடைக்கு அழைச்சிட்டு போறதுல இருந்து, அவ்வளோ ஒரு ஆடம்பரமா நிறைய டான்ஸ் ஆடுறது, சமையல் வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப பெரிய திகட்டக்கூடிய உணவு, சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், அப்புறம் வெட்டிங் போட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்னு இதெல்லாம் வந்து நிறைய பண்றோம். இப்ப எங்களோட திருமணத்திலேயே வந்து பார்த்தோம்னா அது மாதிரி நாங்க பண்ணோம். ஆனா அதிக அளவுல செலவு பண்ணல. ஆனா வந்து கொஞ்சம் சிம்பிளா நாங்க வந்து எங்களோடத பண்ணிக்கிட்டோம். அப்ப அந்த டைம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதுல வந்து நம்ம பண்ணிடுறோம். ஆனா நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த திருமணம் நடந்தப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோவையோ இல்ல அப்ப அதை எடுத்த போட்டோஸையோ வந்து நம்ம எந்த அளவு திருப்பி திருப்பி எத்தனை தடவை திருப்பி எடுத்து பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு போட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுல நம்மளோட தொழில்நுட்பம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது செலவழிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு மினிமம் பேக்கேஜ்னாலே நீங்க வந்து ஒரு 75,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து எடுக்கணும். ஏன்னா ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதை தொட்டு தொட்டு இருக்கிற மாதிரியான தொழில்கள் எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்றைக்கு இளைய தலைமுறையா இருக்கிறவங்க இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு என்னோட திருமணம் கூட இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையில தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செலவுகள் வந்து அதிகமாகுது. அப்ப திருமண வாழ்க்கையை தொடங்கும் போதே வந்து பார்த்தோம்னா அவங்க கடனோட தான் அவங்களோட வாழ்க்கையவே வந்து தொடங்குறாங்க. திருமணத்துக்கே வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்து அதை வந்து கடைசியில அவங்க ஒரு 10-15 வருடங்கள் வந்து அந்த லோனை வந்து இஎம்ஐல கட்டுறதுக்கு இருக்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். இதெல்லாம் வந்து நான் படிச்ச அனுபவங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஜெயிச்சேதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு திருமண மனமுறிவு ஏற்பட்டவங்க வந்து திரும்பி இந்த சமுதாயத்துல ஒரு ஒரு நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அசாத்தியமான தைரியம் இருந்தா மட்டும்தான்
அது வந்து சாத்தியப்படுது. ஆனா மனமுறிவு ஏற்பட்டவங்க பெரும்பாலானவங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த திருமண உறவு இருக்கு இல்லையா, அதுல வந்து சில சில சண்டைகள் வரும். முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு இருக்காங்க நம்ம அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவங்க சண்டை போடாம இருந்தாங்களான்னு பார்த்தா அவங்களுமே சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா வந்து என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து சமாதானமாகி சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போற அந்த ஒரு மனப்பான்மை வந்து இருந்தது. ஆனா இப்ப அதிக அளவுல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து மனமுறிவு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ஆண் பெண் அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற பண்பு வந்து கொஞ்சம் குறைவாயிடுச்சு. அதனாலதான் பண்றாங்க. முன்னாடி வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த திருமண வயதுங்கிறது 3 வயதுல இருந்து 5 வருடங்கள் வித்தியாசத்துல திருமணங்கள் வந்து பண்ணி வைப்பாங்க. அப்ப வந்து பிரச்சனைகள் இல்லையானா அப்பயும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரே வயசுல இருக்கிறவங்களை திருமணம் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த விட்டு கொடுக்கிற பண்புங்கிறத தாண்டி நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோ வரும்போது நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீயும் விட்டு கொடுக்காதன்னு சண்டை வந்து பெரிய அளவுல அதிகமாகி மனமுறிவு வரைக்கும் போறதை வந்து இன்னைக்கு நம்ம அதிக அளவுல வந்து பாக்குறோம். சில நேரங்கள்ல வந்து சில பொருந்தாத திருமணங்கள் இருக்கும். மனப்பொருத்தம் இல்லாத திருமணங்கள் இருக்கும்போது இல்ல அந்த பெண்ணையோ இல்ல ஆணையோ வந்து அவங்களோட துணை வந்து உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ வந்து அதிக அளவுல காயப்படுத்தி அந்த திருமண பந்தத்துல தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல மனமுறிவு அப்படிங்கிறது வந்து சாத்தியம்தான். ஆனா சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு பொறுமை இல்லாம வந்து மனமுறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. அப்படியே மனமுறிவு ஏற்பட்டா கூட அந்த தன்னோட ஒரு காலத்துல தன்னோட ஒரு பார்ட்னரா இருந்தவங்க கிட்ட மனமுறிவு நடந்ததுக்கு அப்புறம் கூட சேர்ந்து சிரிச்சு பேசி ஒரு தேநீர் அவங்க சேர்ந்து தேநீர் பருந்துற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோட அந்த பிரிவு இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல வந்து இந்த திருமண வாழ்க்கைக்கு அதிக அளவுல சண்டை வர்றதுக்கு காரணம் வந்து வரதட்சணை. நான் வந்து பொண்ணு வீட்டுல இவ்வளவு நகை கேட்டேன் ஆனா வந்து அவங்க எனக்கு அது போடவே இல்லை, இது கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய திருமணங்கள் வந்து வரதட்சணை காரணமாகவும் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையாம இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இன்றைய இளைய தலைமுறையினர் கிட்ட நம்ம பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிலருக்கு வந்து திருமணம் பற்றிய ஒரு பெரிய கற்பனை இருக்கும். பெரும்பாலும் எப்படி அந்த கற்பனை உணர்வு வருதுன்னா நம்ம இந்த திரைப்படங்கள் எல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அந்த நாயகன் நாயகி வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாயகன் வந்து அந்த நாயகிக்கு எல்லா வேலையும் வீட்டுல செஞ்சு கொடுக்குற மாதிரியும் இல்ல வந்து நாயகி வந்து நாயகனுக்கு என்ன சொல்றது காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இப்படி வந்து சண்டையே அவங்களுக்கு நடுவுல வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய காட்டுறாங்க. இதை வந்து பாக்குற நம்ம இளைய தலைமுறையினர் வந்து அந்த சினிமால பாக்குறதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு அதீத கற்பனையோட வராங்க. அதுவும் இப்ப வந்து அந்த சினிமாங்கிறத தாண்டி நம்மளோட இந்த சோசியல் மீடியால நிறைய இந்த திருமணமான ஜோடிகள் வந்து போடுறது, அதே மாதிரி வந்து அவங்க வந்து கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளவு சந்தோஷமா சோசியல் மீடியால வந்து எக்ஸ்போஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் இப்படிதான் உண்மையான திருமண வாழ்க்கையும் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு அதீத கற்பனையோடையே வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அப்படி நுழையும் போது கொஞ்ச நாள் வந்து அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு அவங்களுக்கான அந்த உண்மை தெரிய வரும்போது அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியறது இல்லை. நான் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், இவர் வந்து என் கூட ரொம்ப என் கூடயே சந்தோஷமா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வாழ்க்கையில வந்து இவரோட ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு, என் மேல வந்து அன்பு காட்டுறது இல்ல அப்படின்னு சில நேரங்கள்ல வந்து பெண்கள் ஆண்களுக்கு இடையில வந்து சண்டைகள் வர்றதை வந்து பாக்குறோம். பெரும்பாலான பெண்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா என்னோட கணவன் வந்து ஏய் நீ டெய்லியும் ரொம்ப அழகா இருக்க, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ ரொம்ப அழகா சமைச்சு போடுற, ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாத்துக்கும் தன்னை பாராட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா பொதுவாவே வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்திய ஆண்கள் வந்து அந்த அளவு என்ன சொல்றது அவங்களுக்கு உள்ள எல்லாமே அன்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதை அவங்க பெரும்பாலுமே வந்து ஆண்கள் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதை அவங்க மனசுக்குள்ள வந்து வச்சுக்குவாங்க. அந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னா எப்பயும் சாப்பிடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதுல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம படிக்கிற கதைகள்லயோ இல்ல பாக்குற இதுலயோ வந்து இந்த இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய முரண்கள் இருக்கிறதுனாலயும் நிறைய நேரத்துல வந்து சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து சொல்றாரு.
அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கான வாழ்க்கைக்கான சூழ்நிலையில ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப எல்லாருமே இந்த ஐடி துறையில வேலை பார்க்கறதுனால ஆணுக்கு வந்து ஒரு ஷிஃப்டா இருக்கும், பெண்ணுக்கு வந்து ஒரு ஷிஃப்டா இருக்கும். அப்ப வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது, இல்ல அவங்களுக்குள்ள சேர்ந்து செலவு பண்ற நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு 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 கணவன் மனைவி அப்படிங்கிற உறவை வந்து எப்ப அது வந்து பலமானதா மாறும் அப்படின்னு சொன்னா, பகிர்தல் அப்படிங்கிறது வந்து வேணும். நான் வந்து மனசுக்குள்ள ஒன்ன வச்சுட்டு அதை அவங்க கூட பகிர்ந்துக்காம அதை என் மனசுக்குள்ளேயே வச்சு 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 பஞ்சத்தை அதிகப்படுத்தும் போது பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஆணும் பெண்ணும் த ஒளிவு மறைவில்லாம எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்து கொள்ளும் போது தன்னோட லைஃப் பார்ட்னர் மேல அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வரும். அப்ப வந்து அந்த உறவு வந்து ரொம்ப பலம் அடைந்ததா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இந்த திருமணம் ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி எப்பயுமே வந்து ஒரே விதமான குணாதிசயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரேரா தான் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். எப்பயுமே எதிரும் புதிரும் இருக்கிறவங்களா தான் திருமணம் பண்ணுவாங்க. ஒரு என்னன்னா கணவன் வந்து ரொம்ப ஒரு பொறுமைசாலியா இருப்பாங்க, மனைவி வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. இல்ல வந்து மனைவி வந்து அதிகமான செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, கணவன் வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி மாறியும் வரும். இன்னொன்னு மனைவி அதிகமா பேசணும்னு ரொம்ப விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க, கணவன் வந்து ரொம்ப ரொம்ப பேசாதவரா, என்னன்னா கேள்வி கேட்டா கேள்வி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடியவங்களா. இந்த மாதிரி தான் வந்து திருமணமே வந்து பெரும்பாலான நேரத்துல வந்து நடக்குது. அப்ப வந்து அந்த நேரத்துல தான் தன்னோட துணை வந்து இப்படிதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து செம்மையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதே மாதிரி முன்னாடி வந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு சேர்ந்து ஒரு குடும்பமா வந்து வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தைய அந்த குடும்பமே சேர்ந்து வளர்க்கும். தாத்தா பாட்டி இல்ல வந்து சித்தி யாராவது கூட அந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்ந்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தை வந்து யார் வீட்டுல வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் அந்த குழந்தை தப்பு பண்ணா கண்டிக்கலாம், யார் வேணாலும் அந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருந்தது. ஆனா இந்த கூட்டு குடும்ப முறையிலிருந்து தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களா இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து யார் பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற இதுல யாருமே தன்னோட குழந்தைகளை வந்து அவங்களோட நெருங்கிய சொந்தமா இருந்தா கூட அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. அப்ப குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது பிரச்சனையாகும், சிக்கலாகும் போது அந்த இடத்துல வந்து சில நேரத்துல பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளோட இந்திய தொலைக்காட்சி அது வந்து குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு அதிக அளவுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். காலையில ஆரம்பிச்சா நைட்டு கிட்டத்தட்ட 11 வரைக்கும் தொலைக்காட்சி தொடர்கள் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, மாத்தி மாத்தி எல்லா இதுலயுமே. அப்ப இந்த தொலைக்காட்சி தொடர்கள்ல வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்தா அத யாருமே பெருசா அந்த தொலைக்காட்சி தொடரை வந்து விரும்புறது கிடையாது. யாரையாவது எப்படியாவது பழி வாங்குறது, இல்ல வந்து ஒரு உறவுகளை வந்து கொச்சைப்படுத்துற விதத்துல தப்பான உறவு முறை இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலான தொலைக்காட்சி தொடர்கள் இருக்கு. அதுவும் இந்த பழி வாங்குற உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இத பார்த்து வளரும் போது நமக்குள்ளேயே வந்து பொதுவா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வருது அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்துல பதிவு பண்றாரு. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க வந்து சுயநலமா இருக்கிற ஒருத்தர் வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு உபாயமா தான் நம்ம வந்து திருமண உறவை வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆண் பெண் இல்ல அவங்களுக்கான ஒரு குடும்பம் வரும்போது அந்த இடத்துல நான் மட்டும்தான் அப்படின்னு சுயநலமா இருக்கவே முடியாது. தன்னோட கணவனுக்கு இல்ல தன்னோட பிள்ளைகளுக்கு இது வேணும் அப்படிங்கிற இதுல வந்து தான் அந்த சுயநலம் அப்படிங்கிறது வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கணவனோ மனைவியோ நோய்வாய்ப்படும் போது அடுத்தவங்க அந்த அவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து அவங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் அந்த ஒரு காமம் கடந்த காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த நேரத்துலதான் நமக்கு வந்து தெரியும். தன்னோட இப்ப பெரும்பாலான நேரங்கள்ல வந்து பார்க்கும்போது பெண்கள் வந்து குழந்தையின்மையினால அவதிப்படும் போது அவங்களோட கணவன்
வீட்டார் வந்து ரொம்ப அந்த பொண்ணை வந்து காயப்படுத்துவாங்க. ஆனா அந்த கணவன் வந்து உறுதுணையா இருந்து, நான் உன் கூட இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து பெண்கள் அதிக அளவுல எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒரு இன்னொருத்தரோட கஷ்ட காலத்துல தன்னோட துணை வந்து எந்த அளவு அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கிறாங்கிறதுலதான் அந்த உண்மையான அன்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது தன்னோட நம்பிக்கைக்குரிய நபரா தன்னோட துணை பார்ட்னர் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஆறுதலா அவங்களோட தோல்ல சாஞ்சு அழுகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு திருமணத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்துலயோ இல்ல நமக்கு வந்து எவ்வளவு பெரிய பரிசு பொருட்கள் இருக்குதோ இல்ல வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கான அடுத்த தலைமுறையினரை நம்ம வந்து எவ்வளவு தூரம் பண்புள்ளவர்களா ஒரு நல்லவர்களா தூய்மையானவர்களா வளர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் வந்து அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து நல்ல பெற்றோர்களா மிளிர்வாங்க. அதன் மூலமா பல நல்ல தலைமுறைகளை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய் கிழவி அப்படின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஒரு பெண் வந்து எவ்வளவு தூரம் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு. அதுல வந்து ஒரு 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 சின்ன போர்ஷன் வந்து ஒண்ணு வரும். அதுல வந்து என்ன அப்படின்னா, அதுல அந்த முனிஷ்கான் அவர்ன்னு நினைக்கிறேன், அவர் தான் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த படத்துல கல்யாணமே ஆகாது. அப்போ ஒரு நேரத்துல வந்து அவர் வந்து சொல்லுவாரு, தனக்கு ஏன் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது நமக்கு அந்த அந்த இடம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். எங்க வீட்டுல வந்து வீட்டுல யாருமே வந்து பொம்பளையாள் இல்லைன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையே வைக்க வரமாட்டாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டான்னா எனக்கு பத்திரிக்கை வைக்க வருவாங்க. அவளோட சேர்ந்து நான் அந்த கல்யாணத்துக்கு போகணும், போய் நல்லா சாப்பிட்டு மொய் செய்யணும். அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அதிகாரமா என்னை கேள்வி கேட்கணும். அதே மாதிரி நானே போய் என்னோட வீடை திறக்காம நான் வீட்டு கதவை தட்டும் போது ஒரு பொண்ணு வந்து என் கூட எங்க வீட்டு கதவை வந்து திறக்கணும். எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல வந்து என்னோட குழந்தைய படுக்க வச்சு 2 பேரும் தூங்கணும். நான் குடும்ப தலைவன்னு பேர் போட்டு எனக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த அந்த இடம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பெரிய பணம் இல்ல வந்து ஆடம்பரம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆண் வந்து ஏன் தனக்கான வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமா நான் வந்து அந்த படத்துல வந்து பாக்குறேன். அதே மாதிரி ஆசிரியர் இந்த புத்தகத்தை வந்து எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு பிறவி என்ற ஒன்று இல்லை என்றாலும் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் என் துணையே எனக்கு துணையாக வர வேண்டும் என்று இருவரும் கருத முடிந்தால் அதுவே வெற்றி பெற்ற திருமணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. ரொம்ப நம்ம நம்ம திருமண வாழ்க்கையை பத்தின ஒரு புதிய கண்ணோட்டத்தையே வந்து இந்த புத்தகம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நான் வந்து பாக்குறேன். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். வெறும் 30 பக்கங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஆனா வந்து எப்பயும் போலவே வந்து இறையன்பு அவர்கள் வந்து அந்த 30 பக்கங்கள்ல வந்து ஒரு 30,000 கருத்துக்களை வந்து நம்மளோட வந்து பகிர்ந்திருப்பாரு. ரொம்ப அழகான ஒரு புத்தகம். திருமணம் ஆனவங்களும் திருமணம் ஆக போறவங்களுமே கூட இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். இது வந்து முதல் புத்தகம். ரெண்டாவதா வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லதொரு குடும்பம் அப்படின்னு ஒரு புத்தகம். இப்ப இந்த புத்தகத்திலையும் குடும்பம் பத்தியும் குடும்ப உறவுகள் பத்தியும் வந்து அதுக்கு இடையில இருக்க சிக்கல்கள் பத்தியும் ஆசிரியர் வந்து நிறைய இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாரு. என்ன இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரிதான் மனிதன் வந்து ஒரு காலகட்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருப்பான். அவன் வந்து கூட்டமா ஒரு காலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். முன்னாடி வந்து பார்த்தோம்னா தாய்வழி சமூகமா தான் நம்மளோட சமூகம் வந்து இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வேட்டையாடிகளாகவும் பெண்கள் வந்து உணவுப் பொருட்கள் சேகரிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. அப்புறம் குழந்தைகள் வந்து பொது சொத்தா இருந்துச்சு. அப்ப இப்ப ஒரு 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 நிலையற்ற வாழ்க்கையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகக்கூடியவங்களா இருந்தாங்க.
ஆனா வேளாண்மை அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து மனிதன் வந்து நிலையா தங்க ஆரம்பிச்சான், தனக்கான சொத்துக்கள் எல்லாத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சான். அப்ப சொத்துக்கள் வரும்போது அந்த சொத்துக்களை நிலைநாட்டுறதுக்காக குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு. அப்ப முன்னாடி வந்து அந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ அப்படி உருவானதுக்கு அப்புறம் பெண்வழி சமூகமா இருந்த நம்மளோட சமூகம் வந்து ஆண்வழி சமூகமா மாறுச்சு. அப்புறம் அந்த 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 இடத்துல வந்து குடும்பம் அப்படிங்கிற இடத்துல அடுத்த தலைமுறைகளா குழந்தைகள் வரும்போது அதை வளர்க்கிற பொறுப்பு வந்து பெற்றோருக்கு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஒரு இதா வந்து குடும்பம் வந்து இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரிதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு கணவன் மனைவி அவங்க சேர்ந்து வந்து ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அது சிக்கனம், பொறுப்பு, சேமிப்பு, உழைப்பு இதை எல்லாத்தையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கோட இதுல வந்து இந்த இடத்துல நான் திருப்பியும் நம்மளோட தகவல் தொழில்நுட்பத்தெல்லாம் வந்து கொண்டு வரேன். இன்னைக்கு வந்து பெரும்பாலானவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறதே வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை வந்து தாங்கள் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே முன் இருக்கு. இப்ப வந்து நம்மளோட கணவனோ இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தோ வந்து ஒரு ஒரு பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் என்னோட குடும்பத்தோட வருமானம், இதுக்குள்ள நான் வந்து வாழணும், இதுக்குள்ள நான் வந்து சிக்கனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி என்னோட தோழிகள் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க, இவங்க வந்து இந்த அளவு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தன்னோட துணையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதையும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப வந்து இங்க சொன்ன மாதிரிதான் அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு நிலையானதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சிக்கனம், பொறுப்பு, சேமிப்பு, உழைப்பு இது எல்லாமே இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவானதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா குடும்பங்கிற அமைப்பு உருவாகும் போது தனியுடைமை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் வந்து உள்ள வருது. இப்படி வந்தா கூட அந்த நேரத்துலதான் மனுஷனுக்கு வந்து ஒரு ஒழுக்கம், பாசம், நேசம், ஒருங்கிணைப்பு இது எல்லாமே வந்து தோன்ற ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த 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 குடும்பம் வந்து என்னுடையது, இந்த குழந்தைகள் வந்து என்னுடையது, இவங்களை நான் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம்மளோட மனித சமுதாயத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டமைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடும்பத்தோட அமைப்பு வந்து தனித்துவத்தை அடையாளமாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து குழந்தைகளை வந்து அடிக்கவோ திட்டவோ மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. அதே மாதிரி குழந்தைகளை வந்து அவங்களா வளர விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பெற்றோர் வந்து பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் ஓரளவு வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட தேவைகளை வந்து அவங்களே நிறைவேற்றிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட இந்திய நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து அதாவது அந்த நாட்டுல எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களே சம்பாரிச்சு படிச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட வாயை கட்டி வயிற்ற கட்டி தன்னோட குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த கடமையிலிருந்து நம்ம வந்து கண்டிப்பா வழி மாறி போகவே முடியாது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து பதிவு பண்றாரு. இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் படிக்கிறவங்க என்ன இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெரிய பணம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க படிக்கணும் அப்படின்னா அந்த ஊர்லயே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க, பகுதி நேர வேலை, அந்த வேலையை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தன்னோட படிப்புக்கு தேவையான காசை வந்து அவங்க வந்து சம்பாரிச்சுக்குவாங்க. ஆனா நம்மளோட இந்தியால வந்து பார்த்தோம்னா இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப வலுவானதா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பெற்றோர் வந்து தங்களது பொறுப்பை வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாது. என்னால எல்லாம் பாத்துக்க முடியாது, என்னால எல்லாம் என் மனைவி குழந்தைகளை பாத்துக்க முடியாது அப்படின்னு பெரும்பாலானவங்க தவிர்த்துட்டு போகவே முடியாது. அந்த
திரும் அந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு மனோரீதியான உறவா இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாரு. ஆனா நம்மளோட இந்தியால தான் இந்த குடும்ப அமைப்புக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து சொல்றாரு. முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்திய குடும்பங்கள்ல கூட்டு குடும்ப முறை அப்படிங்கிறது வந்து இருந்தது. வீட்டோட அதிகாரம் வந்து வீட்டோட பெரியவர் ஒருத்தர் கையில வந்து இருக்கும். அப்ப வந்து குழந்தைகள் வந்து ஒரு பொது சொத்தா இருப்பாங்க. அப்ப வந்து குழந்தைகளை வந்து யார் வேணாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு அந்த குழந்தை யார் வீட்டுக்கு வேணாலும் யாரோட அறைக்கு வேணாலும் போகும், யார் சாப்பாட்டு கொடுத்தாலும் சாப்பிடும், எந்த ரூம்ல வேணாலும் தூங்கும், அந்த மாதிரி இருந்தது. அப்ப வந்து குழந்தைகள் பொது சொத்தா இருந்ததுனால குழந்தைகளை வளர்க்கறது வந்து சிரமமா இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா முன்னாடி வேளாண் தொழிலை மட்டும் ஒட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நம்மளோட வசதிகள் அதிகமாகும் போது இல்ல நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட தொழில் வாய்ப்புகளுக்காக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற இது மாறி தனி குடும்பங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்ப இப்ப தனி குடும்பங்கள்ல ஒரு தனி குடும்பத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நிறைய உழைப்பு தேவைப்படுது, சிக்கனம் தேவைப்படுது, சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இப்ப தனி குடும்பங்களா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவி குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப இப்ப கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த இன்னொரு பார்ட்னர் அவங்களுக்கு அந்த லீவு போட்டுட்டு அவங்கள வந்து பாத்துக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு. எல்லாருக்கும் அந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் வந்து அமையறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்மளோட இந்த இந்திய இதுல வந்து பார்த்தோம்னா மறுபடியும் அந்த கூட்டு குடும்ப அமைப்பு முறை அப்படிங்கிறதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. ஒரு காலத்துல கூட்டு குடும்பத்துல இருந்துதான் நம்ம தனி குடும்பத்துக்கு வந்தோம். திருப்பி அந்த நிலைமைக்கு போறது வந்து கொஞ்சம் கடினம் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இதுல நம்ம பழகிட்டோம். அப்ப பெரியவங்க சொல்றத வந்து ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை வந்து இன்னைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முன்னாடி காலத்துல எல்லாம் மனமுறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்காது. என்னதான் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் மனமுறிவு அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதாவது டைவர்ஸ் வாங்கிட்டு நான் என்னோட கணவனை விட்டோ மனைவியை விட்டோ பிரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலத்துல வந்து பெண்கள் ரொம்ப அதீத சகிப்புத்தன்மை உடையவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதையும் மீறி அந்த கொடுமை வந்து அந்த பெண்ணால தாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட உயிரையே தாங்க மாய்ச்சுக்கிறவங்களாதான் இருந்தாங்களே ஒழிய அந்த மனமுறிவுல இருந்து மனமுறிவு பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கான தைரியம் வந்து அந்த காலத்துல இல்லை. ஏன்னா பெண்கள் வந்து முழுவதுமாவே வந்து அந்த ஆண்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த நிலைமை வந்து மாறி இருக்கு இல்லையா? அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். அதே மாதிரி முன்னாடி வந்து என்ன அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும், சமைச்சு போடணும், அந்த பொறுப்பு தான் அவங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கிற திறனோ தான் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிற சொல்ற உரிமையும் வந்து அந்த காலத்துல வந்து இல்லாம இருந்தது ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு முறையில. ஆனா இப்ப வந்து தனி குடும்பங்களா வரும்போது கணவன் மனைவி அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி தன்னோட குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை வந்து உரிமையோட மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா நல்ல கல்வி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கிறது அளவுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சதுனால இதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாரு இந்த இடத்துல. அதே மாதிரி முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்மளோட இது வந்து வேளாண் சமூகமா இருந்தது. அப்ப வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கிறத வந்து யாருமே ஒரு பாரமா வந்து நினைக்கவே இல்லை. இப்ப வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா நம்மளோட வேளாண் வேலையை வந்து செய்யறதுக்கு கூட ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விதத்துலதான் வந்து இருந்தது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் ரொம்ப எளிமையானதா இருந்தது. பொருட்கள் வந்து அதிகம் இருக்காது. அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்களே விளைவிச்சு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க. ரொம்ப எளிமையா
முழுமையான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்தாங்க. அப்ப வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாரமா யாருக்கும் இருந்ததில்லை. இப்ப வேலை செய்யற இடத்துக்கே வந்து இப்ப வயல் வேலை செய்யறாங்கன்னா அங்கேயே குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு அங்க தொட்டில்ல படுக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்வாங்க, குழந்தை அழுகும் போது குழந்தையை வந்து பாத்துக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா? ஒரு பெண்ணுக்கு குழந்தைய வந்து தான் வேலை செய்யற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிற அளவுக்கான வசதிகள் இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நிறுவனங்கள் வந்து மாறிட்டு வருது. இருந்தாலுமே வந்து அது ஒரு முழுமையானதா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குடும்பமா தனி குடும்பமா இருக்கும்போது அவங்க வந்து தன்னோட இதுதான் நாம வந்து திட்டமிட்ட உணவு பழக்க வழக்கங்களையும் ஒரு திட்டமிட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையையும் வாழ்றாங்க அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்களா இருப்பாங்க. ஒரு திருமணம் இல்ல வந்து ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மத்தவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க. ஆனா தனி குடும்பமா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவுல வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு இன்னொருத்தங்க போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த வீட்டுல 2 பேருமே வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம அங்க போய் தங்குறதோ இல்ல வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு உறவினர் வராங்கன்னா ஒருத்தங்க லீவு போட்டுட்டு அவங்கள பாத்துக்கிற அளவுக்கான தொழில் வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இல்ல அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா தனி குடும்பங்கள் அதிக அளவுல உருவாக்குனது வந்து பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படின்னா நம்மளோட இதுல வந்து நிறைய கட்டுமானங்கள் வந்து அதிகரிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விளைநிலங்கள் இப்ப எல்லாருமே தனித்தனி குடும்பமா தன் குடும்பமா வாழணும், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய விளைநிலங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு வீட்டு மனைகளா மாறுது. அப்புறம் ஒரு புது குடும்பம் அமைப்பு உருவாகுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதை தவிர அதிக அளவுல நுகர்வு கலாச்சாரம் வந்து அதிகமாகுது. நம்ம வீடு வந்து மத்தவங்க வீடை வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஆடம்பர பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து வருது. அப்ப முன்னாடி வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்ப அமைப்பு முறை வந்து இன்னைக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நோக்கி போகுது. இப்ப நம்ம சில நிகழ்ச்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில ஒளிபரப்புறத வந்து பார்க்கும்போது பார்த்தா எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு இவ்வளோ சாரீஸ் இருக்கு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான சாரீஸ் இருக்கு, இத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்றத வந்து கேட்கிறோம். அப்ப கடைசியில அந்த ஆடம்பரத்தை நோக்கி போகும்போது அவங்க அத்தனை பொருளை வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னே தெரியாது, ஆனா வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி தனி குடும்பமா மாறும்போது தனிநபரோட வருமானம் அதிகமாகுது. அதனால அவங்க வீடு ஃபுல்லா பொருட்களா வாங்கி நிறைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு முறையில நான் சொன்ன மாதிரிதான் 24 மணி நேரமுமே வந்து ஒரே இடத்துல ஒரு குடும்பமா வாழ்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமானதா இருக்கும். இப்ப வந்து ஒரு லவ் மேரேஜ் இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் எதுவா இருந்தாலுமே அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த பர்சன் பத்தி நமக்கு வந்து என்னன்னா நம்ம பாக்குற நேரங்கள்ல நம்ம வந்து பேசுறதோட சரி. ஆனா அந்த மனிதனோ இல்ல அந்த மனுஷியோ ஒரு முழுமையா அவங்க கூட இருக்கும்போது எப்படி அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது. எப்ப கோபப்படுவாங்க, எப்ப வந்து அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற சுயரூபம் எல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஆனா ஒரே குடும்பமும் ஒரே இடத்துல இருக்கும்போது 24 மணி நேரமும் அந்த மனுஷனோடயே இருக்கும் போதுதான் அந்த மனிதனோட அந்த போலி முகமுடிகள் எல்லாம் கிழிஞ்சு உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். இப்ப இத வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க, வேலைக்கு வந்து தனித்தனி வேற வேற இடத்துக்கு வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்க சந்தோஷமா கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை வருது. இதுவே வந்து இந்த கோவிட் சமயத்துல வந்து பார்த்தோம்னா யாருமே வேலைக்கு போகாம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னாச்சுன்னா 24 மணி நேரமுமே தன்னோட வாழ்க்கை துணையோட ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ஒருத்தங்க கூட எப்பயுமே பார்த்துட்டே இருக்கும் போது அறியாம வந்து சண்டை நிறைய நடந்திருக்கும். இது வந்து உங்கள நிறைய பேருக்குமே வந்து நடந்திருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலையும் இது வந்து நடந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப வந்து இந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிற இந்த அமைப்பு முறை வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, ஒரு 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 மன தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து
இருக்கும்போது மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது சண்டையோ சச்சரவுகளோ இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு தடவை சிதைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பியும் சரி பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான இதா வந்து மாறிடும். ஏன்னா இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, மனப்பொருத்தல் இது இல்லாம அவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் அந்த மன வாழ்க்கையை திருப்பி அவங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட அதை வந்து மீட்டெடுக்கிறது வந்து கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருக்கும். அந்த பழைய கசப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு அந்த பழைய வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது வந்து கடினமானதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து நிறைய உறவினர்கள் வந்து வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நகர்மயமாதல், அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போறதா இருக்கிறதுனால வீட்டுக்கு வர்ற உறவினர்களோட அந்த இதுவுமே வந்து சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்றாரு இந்த புத்தகத்துல. அதே மாதிரி இப்ப வந்து இந்த தனி குடும்பம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இது இன்னொரு விதத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணவன் மனைவி சேர்ந்து அவங்களுக்கான அடுத்த தலைமுறையில ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுத்துறாங்க. அந்த குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு ஒரு குழந்தையை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமானதா இருக்கு. ஐயோ, திருப்பியும் வந்து இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு 2-3 வருஷம் வந்து பாத்துக்கணுமே, அப்ப வந்து நம்ம எப்படி வேலைக்கு போறது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கு அப்படிங்கறது. அதனால நிறைய பேர் வந்து ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறது அந்த மாதிரியான ஒரு போக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத்தனை சிக்கல்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்து இருந்தா கூட ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய பலமே வந்து அவனோட குடும்பம் தான். அவன் குடும்பம் வந்து ஒரு நல்ல குடும்பம் மட்டும் அந்த மனுஷனுக்கோ இல்ல மனுஷிக்கோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வாழ்க்கையில வேற எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், அவங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல சமூகத்திலயோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தைரியமா எதிர்கொள்ற அந்த ஒரு மன தைரியத்தை வந்து அவனோட குடும்பம் வந்து அவனுக்கு கொடுக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு மோசமான குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அவன் வந்து பொது வாழ்க்கையில எவ்வளோ உயர்ந்த மனிதனா இருந்தா கூட அவன் வந்து என்ன சொல்றது, அந்த உறவு சிக்கல்ல இருந்து வெளியே வராதவனாதான் அவன் வந்து இருப்பான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஆசிரியர் வந்து ரொம்ப அழுத்தமாவே வந்து பதிவு பண்றாரு. அதே மாதிரி இந்த தனி குடும்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பணம் ஈட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது, குழந்தைகளுக்காக நேரம் செலவழிக்கணும். கணவன் மனைவி குடும்பமா ஒரே ஒரு நேரமாவது சேர்ந்து வந்து உணவு சாப்பிடணும், திரைப்படங்கள் வந்து பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கதை சொல்லணும், எல்லா நிகழ்வுகளையும் வந்து குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும். ஒளிவு மறைவு இல்லாம தன்னோட குடும்பத்துக்கான வருமானம் இவ்வளோ, செலவு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தெரியப்படுத்தணும். ஒரு முடிவுகள் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு எது நல்ல முடிவோ அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கும்போது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிகரமானதா அமையும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. இந்த புத்தகத்தை முடிக்கும் போது ஆசிரியர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, கூட்டத்திலிருந்து குடும்பமான நாம் மறுபடியும் கும்பலாகி விடாமல் பார்த்து கொள்வதே பண்பாட்டு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து முடிக்கிறாரு. அப்ப ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு நம்மளால திரும்பி போக முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து ஒரு தனி குடும்பமா நம்ம இருந்தா கூட உறவுகளுக்கு வந்து அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவே அழுத்தமா பதிவு பண்றாரு. அதே மாதிரி குழந்தை வளர்ப்புல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு நல்ல குழந்தைய வந்து ஒரு நல்ல பெற்றோரால தான் உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த இதுல வந்து பாக்குறோம், இப்ப இருக்கிற இந்த இளைய தலைமுறையினர் வந்து ரொம்ப ஒரு 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 கதாநாயக பிம்பத்துக்கு பின்னாடி ஓடுறது, இல்ல வந்து ஒருத்தங்களை வந்து தெய்வமா பூஜிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து
ஒரு பெற்றோரா இருக்கிற நமக்கு வந்து அதிக பொறுப்பு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆழ்ந்த வாசிப்பு அனுபவத்தையும் ஒரு விஷயத்த வந்து ஆழமா சிந்திச்சு யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு முதிர்ச்சியையும் பெற்றோர்களால மட்டும்தான் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க முடியும். இதுல வந்து ஆசிரியர்களோட பங்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையினரை வந்து உருவாக்க முடியும். அப்ப அந்த குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தலைமுறையினரை பரிசளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து பெற்றோரா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறதையும் நான் என்னோட என்னோட ஒரு பகிர்வா இந்த நேரத்துல வந்து உங்க அனைவரிடமும் வந்து பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட இந்த 2 புத்தக மதிப்புரையையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.